உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சியிலே ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 1 மணி நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த மாதத்தில் இந்த நாளில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இன்றைக்கு நாம் உயர்வடையாத சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில உயர்வு என்பதே தோல்விக்கு மேல தோல்வி அடைந்து கொண்டே இருக்கலாம். தாவீது விதமாய் சொல்றாரு, என் கொம்பை உயர்த்துங்க, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துங்க. அதிலே 12ஆம் வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். யார் உயர முடியும்? யார் செழிக்க முடியும்? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் விதமாய் எழுதுகிறார், பிரகாரங்களில் கர்த்தருடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் செழுமையுமாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால நாம் கர்த்தருக்குள்ளே செழிக்கிற பொழுது, நீதிமானாய் வாழுகிற பொழுது நிச்சயமாய் நாம் செழித்திருக்க முடியும். ஒரு பாடலை பாடலாமா? சீயோனில் நான் செழித்திருப்பேன், சிறந்து வாழ்ந்திருப்பேன் என்ற பாடல். சீயோனில் நான் செழித்திருப்பேன், சிறந்து வாழ்ந்திருப்பேன், இன்னும் சிறந்து வாழ்ந்திருப்பேன். சீயோனில் நான் செழித்திருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி புதிய நாமத்தில் என்னை அழைப்பார், கர்த்தரின் மாறாத உரிமையை பெறுவேன். புதிய நாமத்தில் என்னை அழைப்பார், கர்த்தரின் மாறாத உரிமையை பெறுவேன். வல்லமை குறைவதில்லை, இயேசு எனது இன்பத் துணையே. வல்லமை குறைவதில்லை, இயேசு எனது இன்பத் துணையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீயோனில்
சீயோனில் நான் செழித்திருப்பேன். ஆமென். நீதிமான் பனையைப் போல செழிப்பான். கர்த்தருடைய கரத்திலே நான் கிரீடமாயிருப்பேன். கர்த்தருடைய கரத்திலே என்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். என்னோட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தரை துதியுங்கள். ஆமென். கர்த்தரின் கையில் கிரீடமாவேன். தேவ கரத்தில் மேன்மையை பெறுவேன். கர்த்தரின் கரத்தில் கிரீடமாவேன். தேவ கரத்தில் மேன்மையை பெறுவேன். கைவிடப்படுவதில்லை. இயேசு எனது நீங்காத துணையே. கைவிடப்படுவதில்லை. இயேசு எனது நீங்காத துணையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீயோனில் நான் செழித்திருப்பேன். சிறந்து வாழ்ந்திருப்பேன். இன்னும் சிறந்து வாழ்ந்திருப்பேன். ஆமென். தேவனின் அன்பிலே நான் மூழ்கி குளிப்பேன். நித்திய மகிழ்ச்சி என்னிலே பெற்றுக்கொள்வேன். ஒரு நாளும் நான் வறுமை அடைந்து போவதில்லை. ஆமென். தேவனின் அன்பில் மூழ்கி குளிப்பேன். நித்திய மகிழ்ச்சி என்னில் பெறுவேன். தேவனின் அன்பில் மூழ்கி குளிப்பேன். நித்திய மகிழ்ச்சி என்னில் பெறுவேன். வறுமை அடைவதில்லை. இயேசு எனது இன்பத் துணையே. வறுமை அடைவதில்லை. இயேசு எனது ஜீவத் துணையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீயோனில் நான் செழித்திருப்பேன். ஜீவ ஆவினாலே என்னை நிறைப்பார். தெளிந்த ஞானம் என்னிலே பெறுவேன். அன்பு ஒரு நாளும் குறைவதில்லை. இயேசு எனது நேசமான துணை. ஆமென். ஜீவ ஆவியால் என்னை நிறைப்பார். தெளிந்த ஞானம் என்னிலே பெறுவேன். ஜீவ ஆவியால் என்னை நிறைப்பார். தெளிந்த ஞானம் என்னில் பெறுவேன். அன்பு குறைவதில்லை.
இயேசு எனது நேசத்துணையே, அன்பு குறைவதில்லை. இயேசு எனது நேசத்துணையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீயோனில் நான் செழித்திருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இல்லை. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும். நமக்கு உயர்வு இல்லை. சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு உயரும், அவனுடைய மகிமை உயர்த்தப்படும். இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார். தானியேல் 3:30 வாசிக்கிற போது அங்கே ராஜா அவனை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அங்கே தானியேலை எப்படி உயர்த்தப்படுகிறான்? அங்கே ஜெபம், அவனுடைய ஜெபம் அவனை உயர்த்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஜெபம் முக்கியமான அவசியமாக இருக்கிறது. இங்கே தாவீது இவ்விதமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. அவன் சொல்லலாம், ஒருவேளை ஒரு மான் கொம்பை போல என்னை உயர்த்தும். சில நேரங்களில் மான்கள் நீரோடைகளில் வாஞ்சித்து கதறுமா, தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது என்று தாவீது கூப்பிடுகிறார். பாடலாமா அந்த பாடலை? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆமென். தேவனே, என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறதப்பா. தேவனின் சன்னதியிலே என்றும் நிலைத்திருக்கும்படியால் என் ஆத்துமா வாஞ்சிக்குது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே.
தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. சொல்லமா, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா, நீ ஏன் கலங்குறாய்? தேவனை நோக்கி காத்து கொண்டிரு. அவர் உன் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமென். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் மகிழ்ந்து போற்றிடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் மகிழ்ந்து போற்றிடுவாய். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் இருந்து சிறு மலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிப்பேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளிலிருந்தும் உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லாமா, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆமென். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவனே, பகற்காலத்திலே உம்முடைய கிருபை தருகிறீர். இரவிலே பாடும் பாடல் என் நாவிலே இருக்கிறதப்பா. ஆமென். தேவரி பகல் காலத்தில் கிருபையை பொழிகின்றே. தேவரி பகற்காலத்தில் கிருபையை பொழிகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கிறதே. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கிறதே. பாடலாமாம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து
கதரும் போல் தேவானே. என் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவானே. என் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கண்மலையாம் தேவனே, நீர் ஏன் என்னை மறந்தீர்? எதிரிகளாலே ஒடுக்கப்பட்டு உமது அடியோன் துக்கத்தோடு திரிய வேண்டுமோ? தாவீது விதமாக அழுகிறார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவரை உயர்த்தி வைக்கிறார். இன்றைக்கும் உங்களை உயர்த்துவார். கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவனே, நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஓங்கி அடியேன் துக்கத்தால் திரிய வேண்டுமோ? எதிரிகளால் ஓங்கி அடியேன் துக்கத்தால் திரிய வேண்டுமோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பிராமே. தஞ்சமே நீர், கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவானே. ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. என் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். என்னாகமம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணின பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஏன் தாவீது காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லப்பட வேண்டும்? காண்டாமிருகம் பலன் வாய்ந்தது. அது ஒரு விதமான முரட்டுத்தனமான ஒரு மிருகம். அதற்கு ஒரு பெரிய பலன் இருந்தது. காட்டிலே வாழ்கிற எல்லா மிருகங்களை காட்டிலும் காண்டாமிருகத்திற்கு தேவன் ஒரு தனி பலனை கொடுத்திருந்தார். அது தன்னுடைய முன்னம் கொம்பினாலே முட்டி துரத்துகிற வல்லமை பெற்றதாயிருந்தது. அதனாலதான் காண்டாமிருகத்திற்கு தேவன் ஒரு பலனை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகிய உங்களுக்கு தேவன் இப்படிப்பட்டதான ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். அது சொல்லப்படுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டே. அது தனித்திரு இருந்து போராடுகிற வல்லமை பெற்றது காண்டாமிருகம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அதிலே 23ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. அதனால கவலைப்படாதீங்க. எந்த மந்திரத்தை குறிச்சும் எந்த சூனியத்தை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, எப்பொழுதும் கர்த்தரை போற்றுகிறவர்களாக, எப்பொழுதும் கர்த்தரை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னாகமம் 24:8 சொல்லுது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களை ஜாதியாகிய அவர்களை பட்சித்து அவருடைய எலும்புகளை நொறுக்கி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ருவை பட்சிக்கிற வல்லமை, சத்ருவுடைய எலும்புகளை நொறுக்கிற வல்லமை.
அப்படிப்பட்ட அவர்களுடைய அம்புகளினாலே அவர்களை எய்தார்கள். அதனால தான் தாவீது சொல்றாரு, எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு கொடும் ஆண்டவரே, என் கொம்பு உயர்த்தப்படட்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை உங்கள் கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாடிக்கொண்டே இருங்க, உங்க இன்னல்கள் எல்லாம் அகன்று ஓடிடும். பாடலாமா? பாடுவேன் பரமசமாகுவேன் பறந்தோடும் என்னுடைய இன்னல். ஒருவேளை இன்னல்ல, போராட்டத்தில், பிரச்சனையில வாடிக்கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது. எஸ், பாடலாமா? பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. என்று மாறும் என்ற துயரம் என்றே மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ மாறாவிலே கசப்பு மதுரமாய் மாறினதே, இன்றைக்கு என்னுடைய மாறா வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மாறாவை மதுரமாய் மாற்றின தேவன் உங்களுடைய அருகில வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் மதுரமாய் மாற்றுவார். உங்கள் கொம்பு உயர்த்தப்படும், கவலைப்படாதிருங்கள். என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பு மதுரமுமாக்கியே மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கியே மகிழ்வித்த மகிபானையே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இந்நாளே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இந்நாளே. ஆமென். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையிலே, யாரும் உதவிக்கு இல்லாத சூழ்நிலையிலே கண்மலையை பிளந்து தண்ணீரை வரவழைத்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். ஒன்றுமில்லா
பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே. வனாந்தரமான வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வான மன்னாவால் போஷித்த தேவன் இன்றைக்கு உங்களை போஷிப்பார். ஆமென். வானாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வான மன்னாவால் ஞானமாய் போஷித்த வான மன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே. அல்லேலூயா. அவருடைய தயவினாலே கொம்பு உயரும். சங்கீதம் 89 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீர் அவர்களை பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினாலே கொம்பு உயரும். எப்பொழுது நம்முடைய கொம்பு உயரும்? கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கிற பொழுது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாயிருக்கிறார். அதனால கர்த்தருடைய தயவினாலே தான் நம்முடைய கொம்பு உயரும். நம்முடைய படிப்பினாலே, பட்டணத்தினாலே, நம்முடைய உத்தியோகத்தினாலே, நம்முடைய வேலையினாலே, நம்முடைய சொந்த கையின் கிரியையினாலே உயர்ந்து விடுவோம் என்று நினைத்து விடாதிருங்கள். கர்த்தருடைய தயவினாலே அவர் உங்களுக்கு பாராட்டுகிற தயவு பெரியது. அந்த தயவினாலே தான் உங்களுடைய கொம்பு உயரும். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 27 வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாருக்கு தயவு கிடைக்கும்? நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயவு பெறுவான், தீமையை தேடுகிறவன் தீமையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தயவு பெற முடியும். நீதிமொழிகள் 12 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. யாருக்கு தயவு கிடைக்கும்? நல்லவன் தயவு கர்த்தரிடத்திலே தயவை பெறுவான். துர்சிந்தை உள்ள மனுஷனோ ஆக்கினைக்கு தப்பான். யாருக்கு தயவு கிடைக்கும்? நல்ல சிந்தை உள்ளவனுக்கு. அவன் கர்த்தரிடத்திலே தயவை பெறுவான். நல்லவனாய் வாழும் பொழுது தயவை பெற்று கொள்ள முடியும். நீதிமொழிகள் 13:15 சொல்லுது, நற்புத்தி உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது, நல்ல புத்தி தயை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையில நல்ல புத்தி இருக்கிற பொழுது தயவை உண்டாக்குமா. துரோகியினுடைய வழி கரடு முரடானது. நீதிமொழிகள் 19:22 சொல்லுது, நன்மை செய் மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயவு. நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசை
அது தயவாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில வாழ்நாள் காலங்களிலே நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நிச்சயமாய் உயர்த்துவார். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும், அவராலே கூடும், எல்லாம் ஆகும். அதனால நன்மை செய்கிற பொழுது யாருக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? தயவு காட்டுகிறார். யாருடைய கொம்பு உயரும்? நன்மை தயவினாலே, கர்த்தருடைய தயவினாலே நம்முடைய கொம்பு உயரும். அதனால பாடலாமா? உம்மால ஆகாத காரியம் ஒன்று இல்லை, என்னுடைய ஆண்டவரே தயவு செய்யும், தயவு செய்து என்னை நினைத்தருளும் என்று சொல்லுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். சொல்லமா இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். எண்ணற்ற அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். அந்த அற்புதங்களையும் அதிசயங்களும் எண்ணவே முடியாது. கரங்களை தட்டி நல்ல துதிங்க. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, என் இயேசுவே உமக்கு நன்றி. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் ஏசப்பா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர், எனக்காக யாவற்றையும் செய்கிறவர். ஆமென். சோர்ந்து போகாமல் இருங்க, கர்த்தரை துதிங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே
ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் நீரப்பா. ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாக சொல்லமா, உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுங்க. ஆகும். ஓ ரபா ஷபா ரபா கபா. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படி நம்ம கொம்பு உயரும்? சங்கீதம் 89:24 சொல்லுது, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும். ஆண்டவருடைய உண்மையும் கிருபையும் எப்போதும் நம்ம கூட இருக்குன்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 17:45 வாசிச்சு பாருங்களேன். அங்கே கோலியாத் கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான். அங்கே தாவீது சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய சேனைகளோடு உன்னிடத்திலே வருகிறேன். கர்த்தருடைய நாமம் தாவீதுக்குள்ளாக இருந்தது. இன்னைக்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோமா? எப்பொழுது நம்முடைய கொம்பு உயரும்? இயேசுவின் நாமத்தினாலே கொம்பு உயரும். அந்த நாமத்தை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துயரத்திலே அந்த நாமத்தை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கொம்பு உயரும். இன்னைக்கு ஒருவேளை துயரத்தோடு இருக்கிறீங்களா? உதவியற்ற சூழ்நிலையில் கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமம் நம்மளை உயர்த்தும். அவருடைய காருண்யம் நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது. இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கியற்று என்று சொல்லி பாடலாமா?
துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்க எரிய செய்தவரே, ஓ என்னுடைய இரவை பகலாக்கினீரப்பா. எத்தனை இரவு நாங்கள் இருளிலே போராடி இருக்கிறோம், இப்பொழுது பகலிலே கொண்டு வந்து வெளிச்சத்தில் நிறுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்பொழுதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்பொழுதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் சொல்லமா, எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை. எப்பொழுதும் உமக்காய் எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. நான் நம்பும் புகலிடமே, கேடயமே, என்னை விடுத்தவர் நீர்தானே, தூயவர் நீர்தானே, எனக்கு தானே நீர் ஆறுதல் கொடுத்தீர், உம்மை துதிப்பேன் என்று சொல்லுங்க. ஆமென். நான் நம்பும் கேடயம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடயம்,
விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் தூயவர் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே சொல்லமா ஆறுதல் நீர்தானையா. ஆறுதல் நீர்தானையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவினாலே, உன் தயவினாலே என்னுடைய கொம்பு உயரும். ஆமென். உம்முடைய தயவு மகா பெரிய தயவு. மதிலை தாண்டுவேன், புகழ்ந்து பாடுவேன், உம்மை உயர்த்துவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவினால் மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவினால் மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உம்மையே உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். புகழ்ந்து பாடிடுவேன். உரபஷபரபகபபா உம்மையே உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லமா கரங்களை உயர்த்தி புகழ்ந்து பாடிடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். ஹல்லேலூயா. அவருடைய
அவருடைய காருண்யம் நம்மளை உயர்த்தியிருக்கிறது. எப்பொழுது நம்முடைய கொம்பு உயரும்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அன்னாள் விதமாய் சொல்லுகிறார், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அன்னாளுடைய கொம்பு உயர்வதற்கு என்ன காரணம்? அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினாள், தேவனுடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுதாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்றார். பொருத்தனை பண்ணினாள், இருதயத்திலே பேசினாள். கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்தை ஊற்றினாள். ஆகினால்தான் அன்னாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்கிறார் தாவீது. புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பும். சங்கீதம் 133:2-3 சொல்லுது, அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம், அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியிலே இறங்குகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஊற்றப்படுகிற அபிஷேகம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 2 வாசிக்கிற போது நிரப்பப்படுகிற அனுபவம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும். என்னோடு கூட இணைந்து பாட போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புதிய அபிஷேகம். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கேட்க போறோம். ஆண்டவரே, என் மீது அக்கினிய அபிஷேகத்தை ஊற்றும். இந்த பாடலை பாடும்பொழுது கட்டுகள் உடையும், வியாதிகள் மறையும், எல்லா கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும், எல்லா சூனியத்தின் ஆவி எரிக்கப்படும். எங்களோடு இணைந்து பாடுங்க. தேவன் ஒரு அக்கினி உங்களை அனுப்புவார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி அனுப்புவார், ஒரு வல்லமை அனுப்புவார். சரீரத்தில் ஒரு சுகமாக்குற வல்லமை பாயும். இப்பொழுது பலவீனங்கள் எல்லாம் விலகி போகும். எங்களோடு இணைந்து பாட போகிறீர்கள். அக்கினி ஊற்றிடுமே. சரீரத்தில் பலவீனத்தோடு காத்திருந்த பொழுது கத்திருந்த பாடலை எங்களுக்கு கொடுத்தார். இந்த பாடலை நீங்கள் VYVTV யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பாடல் வரும். எங்களோடு இணைந்து இந்த பாடலை நீங்கள் பாடலாம். எஸ் ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ அபிஷேகம் நிரப்பட்டும். அக்கினி ஊற்றிடுமே எங்கள் தேசத்தில், ஆவியை பொழிந்திடுமே, வல்லமை அளித்திடுமே. அக்கினி ஊற்றிடுமே. நல்ல கரங்களை தட்டி எங்கள் தேசத்தில் ஆவியை பொழிந்திடுமே, வல்லமை அளித்திடுமே. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், எண்ணெயை ஊற்றுமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், எண்ணெயை ஊற்றுமையா. சாத்தானை எரித்து சாம்பலாக்கிட அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே. சாத்தானை எரித்து சாம்பலாக்கிட சபரபக்கபா அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே. கட்டுக்களை அறுத்து உடைத்திடவே அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே.
கட்டுக்களை அறுத்து உடைத்திடாவே. அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே. ஐயா எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், என்னையை ஊற்றுமையா. எரிவேன் எரிவேன் எரிந்து கொண்டிருப்பேன், ஊற்றுமையா. சாத்தானை எரித்து சாம்பலாக்கிட அக்கினி இப்பொழுதே இறங்கணுமே. சொல்லமா, நல்ல கரங்களை தட்டி தேவ வல்லமை உங்களை நிரப்பட்டும். தேவ அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வரட்டும். ஆமென். சாத்தானின் சேனைகளை தோற்கடிக்க சர்வாயுத வர்க்க அபிஷேகமே, மேல் வீட்டில் பொழிந்த அபிஷேகமே, எலிசாவுக்கு அளித்த அபிஷேகமே, மேல் வீட்டில் பொழிந்த அபிஷேகமே, எலிசாவுக்கு அளித்த அபிஷேகமே, மேல் வீட்டில் பொழிந்த அபிஷேகமே, எலிசாவுக்கு அளித்த அபிஷேகமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஆமென். இப்பொழுது உங்க சரீரத்தில் ஒரு வல்லமை, ஒரு அக்கினி இப்பொழுது இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், எல்லா கிரியைகள் எரிக்கப்படட்டும். சுகமாக்குற வல்லமை இறங்குவதாக, விடுதலை கொடுக்கிற அக்கினி எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும்படியாக. ஓ ரபா ஷபலபா கபலபா. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இப்பொழுதும் உடைய வல்லமை இறங்கட்டும்பா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு வீடுகளில எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எல்லா மாந்திரீக கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்கள் விலகி போவதாக. சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது சுகமாக்குற வல்லமை, கிட்னி பகுதியில கர்த்தருடைய வல்லமை, ஆற்று பகுதியில கர்த்தருடைய வல்லமை, இப்பொழுது லிவர் பகுதியில கர்த்தருடைய வல்லமை, முழங்கால கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குற அக்கினி உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இறங்கட்டும். எல்லா கட்டுகளை உடைத்து நிர்மலமாக்கி போடுங்கப்பா. தேவன் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும் புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை நடத்தும். இப்படி சுகமாக்குற வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெருகச் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஜாய் டிவியை பாருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.